வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மாமனிதர் குமார் பொன்னம்பலத்தின் 25வது ஆண்டு நினைவு நாள் நிகழ்வு இன்று யாழ்ப்பாணத்தில் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு போரதீவு பற்றில் நீர்நிலைக்குள் வீழ்ந்து 1.5 அகவையுடைய குழந்தை ஒன்று பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளது. ரோஹிங்கிய அகதிகளை தடுத்து வைத்திருப்பது மனித உரிமை மீறலாகும் என்று இலங்கையின் முன்னணி மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் ருக்கி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இலங்கையில் நிர்மாணிக்கப்பட உள்ள எரிசக்தி திட்டங்களை பரிசீலிப்பதற்கு குழு ஒன்றை நியமிப்பதற்காக அமைச்சரவையில் தீர்மானிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்திற்கு எதிராக கொழும்பு பல்கலைக்கழகத்தில் கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்ய உள்ளதாக கலாநிதி நிர்மல் ரஞ்சித் தேவசிறி தெரிவித்துள்ளார். வைத்தியர் வேடம் அணிந்து தங்க நகைகளை மோசடி செய்து அபகரித்த குற்றச்சாட்டில் தாதியர் ஒருவர் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் நீதவானின் பாதுகாப்பு உத்தியோகத்தராக கடமையாற்றி வந்த காவல்துறை கான்ஸ்டபிள் ஒருவர் இடைக்கால பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஜனாதிபதியின் திட்டத்திற்கு எதிராக தேசிய மக்கள் சக்திக்குள் சதித்திட்டம் மேற்கொள்ளப்படலாம் என துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் நாட்டின் பலூசிஸ்தான் மாகாணத்தில் 36 பேர் பயணித்த பேருந்தை குறிவைத்து நடத்தப்பட்ட கண்ணிவெடி தாக்குதலில் பேருந்தில் பயணித்த 6 பேர் உயிரிழந்துள்ளனர். காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 28 பலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளனர். தொடர்வென விரிவான செய்திகள். மாமனிதர் குமார் பொன்னம்பலத்தின் 25வது ஆண்டு நினைவு நாள் நிகழ்வு இன்று யாழ்ப்பாணத்தில் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவில் தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகள் மற்றும் அவர்கள் மீதான ஒடுக்குமுறைகள் குறித்து அனைத்துலக அரங்கில் பகிரங்கப்படுத்தியமையினால் ஸ்ரீலங்கா அரச இயந்திரத்தின் துணையுடன் சுட்டுப்படுகொலை செய்யப்பட்ட மாமனிதர் குமார் பொன்னம்பலத்தின் 25வது ஆண்டு நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்பட்டுள்ளது. மாமனிதர் குமார் பொன்னம்பலத்தின் படுகொலைக்கு இதுவரை நீதி கிடைக்காத நிலையில் அவரின் நினைவேந்தல் நிகழ்வு இன்று இடம்பெற்றுள்ளது. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் சட்டத்தரணியுமான குமார் பொன்னம்பலம் 2000ஆம் ஆண்டு ஜனவரி 5ஆம் நாள் கொழும்பு வெள்ளவத்தை ராமகிருஷ்ண வீதியில் வைத்து அடையாளம் தெரியாத நபர்களால் சுட்டுக்கொலை செய்யப்பட்டார். அந்த வகையில் மாமனிதர் குமார் பொன்னம்பலத்தின் 25வது ஆண்டு நினைவேந்தலும் நினைவு பேருரையும் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் இன்று மாலை 3 மணியளவில் யாழ்ப்பாணம் கலைத்தூது கலையக மண்டபத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் ஈகை சுடர் ஏற்றப்பட்டு மாமனிதர் குமார் பொன்னம்பலத்தின் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலர் வணக்கம் செலுத்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் மக்கள் மயப்படுத்தப்பட வேண்டிய அரசியல் என்னும் கருப்பொருளில் யாழ் பல்கலைக்கழக கலை பீடாதிபதி பேராசிரியர் சி ரகுராமின் நினைவு பேருரையும் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் மாமனிதர் குமார் பொன்னம்பலத்தின் புதல்வரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஆனந்தராஜா, தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சுரிதரன், ஐபிசி குழும தலைவர் பாஸ்கரன், வலம்புரி பத்திரிகையின் பிரதம ஆசிரியர் விஜயசுந்தரம், டான் டிவி குழும தலைவர் குகநாதன், கிராமிய உழைப்பாளர் சங்கத்தின் தலைவர் இன்பநாயகம், சிவில் சமூக செயற்பாட்டாளர் ஜனார்த்தனன், சட்டத்தரணிகளான சுஹாஸ், காண்டிமன் உட்பட கட்சி உறுப்பினர்கள், தமிழ் தேசிய பற்றாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். குமார் பொன்னம்பலம் மரணித்த பின்னர் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு அவருக்கு மாமனிதர் பட்டம் வழங்கி கௌரவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதேவேளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு முனைக்காடு பகுதியிலும் இன்று மாமனிதர் குமார் பொன்னம்பலத்தின் நினைவு நாள் கடைபிடிக்கப்பட்டது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஈகை சுடர் ஏற்றப்பட்டதனை தொடர்ந்து மாமனிதர் குமார் பொன்னம்பலத்தின் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. மட்டக்களப்பு போரதீவு பற்றில் நீர்நிலைக்குள் விழுந்து 1.5 அகவையுடைய குழந்தை ஒன்று பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளது. நீர்நிலைக்குள் வீழ்ந்து 1.5 அகவையுடைய குழந்தையொன்று பரிதாபகரமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மட்டக்களப்பு போரதீவு பற்று இளைஞர் விவசாய திட்டத்தில் நேற்று காலை நீரோடியில் வீழ்ந்து குறித்த குழந்தை உயிரிழந்துள்ளது. முருகேசு பிகான் என்னும் 1.5 அகவையுடைய ஆண் குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. குறித்த நீர்நிலைக்கு அருகில் உள்ள வீட்டிலிருந்து குழந்தை தத்தி நடந்து வந்து நீரோடைக்குள் விளையாடி கொண்டிருந்த போது நீருக்குள் வீழ்ந்துள்ளது. குழந்தை மீட்கப்பட்டு பழுகாமம் பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் இடைவெளியில் உயிரிழந்துள்ளது. பிரேத பரிசோதனைக்காக குழந்தையின் சடலம் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விசாரணைகளை வெல்லாவளி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்.
ரோஹிங்கிய அகதிகளை தடுத்து வைத்திருப்பது மனித உரிமை மீறலாகும் என்று இலங்கையின் முன்னணி மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் ருக்கி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ரோஹிங்கிய அகதிகளை தடுத்து வைத்திருப்பது மனித உரிமை மீறலாகும் என்று இலங்கையின் முன்னணி மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் ருக்கி பெர்னாண்டோ விமர்சித்துள்ளார். ரோஹிங்கிய அகதிகள் குற்றவாளிகளோ சந்தேக நபர்களோ அல்ல என்பதனால் அவர்களை தடுத்து வைப்பது முற்றிலும் தவறு என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் ஐக்கிய நாடுகள் அலுவலக அதிகாரிகள், மனித உரிமைகள் ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் ஊடகவியலாளர்கள் அவர்களை சந்தித்து கலந்துரையாடுவதற்கு இடமளிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அண்மையில் மியான்மரில் இருந்து படகில் வந்த 115 அகதிகள் முல்லைத்தீவு கடற்பரப்பில் இலங்கை கடற்படையினால் மீட்கப்பட்டனர். கப்பலில் இருந்த 12 பணியாளர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருப்பதுடன் எஞ்சிய 103 பேர் முல்லைத்தீவு விமானப்படை தளத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். தற்போதைக்கு அவர்களை மீண்டும் மியான்மருக்கே திருப்பி அனுப்பும் நடவடிக்கைகளில் இலங்கை அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது. அகதிகள் அல்லது புகலிட கோரிக்கையாளர்கள் அச்சுறுத்தலை எதிர்கொள்ளக்கூடிய அபாயம் உள்ள நாட்டுக்கு அவர்களை வலுக்கட்டாயமாக திருப்பி அனுப்பாதிருத்தல் என்னும் சர்வதேச அடிப்படை சட்டத்திற்கு முரணான விதத்தில் மியான்மர் அகதிகளை மீண்டும் அந்த நாட்டிற்கு திருப்பி அனுப்புவது ஏற்புடையதல்ல என்றும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் ருக்கி பெர்னாண்டோ சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை ரோஹிங்கிய அகதிகளை மீண்டும் மியான்மருக்கே திருப்பி அனுப்பும் விடயம் குறித்து தமக்கு எதுவும் தெரியாது என்று இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. சர்வதேச மனிதாபிமான நடைமுறைகளை மீறும் இந்த செயற்பாடு குறித்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆய்வு மற்றும் கண்காணிப்பு பிரதி பணிப்பாளர் நிகால் சந்திரசிறியிடம் வினவிய போது இது குறித்து தகவல்களை ஆணைக்குழு இதுவரை அறிந்திருக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். எனினும் இந்த விடயம் குறித்து ஆராய்ந்து அது தொடர்பான ஆணைக்குழுவின் நிலைப்பாட்டை விரைவில் அறிவிப்பதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார். இலங்கையில் நிர்மாணிக்கப்படவுள்ள எரிசக்தி திட்டங்களை பரிசீலிப்பதற்கான குழு ஒன்றை நியமிப்பதற்கு அமைச்சரவையில் தீர்மானிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கையில் நிர்மாணிக்கப்படவுள்ள அதானியின் எரிசக்தி திட்டங்களை பரிசீலிப்பதற்கு குழு ஒன்றை நியமிப்பதற்கான யோசனை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாளை நடைபெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தில் இந்த யோசனை முன்வைக்கப்படும் என எரிசக்தி அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். மன்னார் மற்றும் பூநகரி பிரதேசங்களில் நிர்மாணிக்க உத்தேசிக்கப்பட்ட காற்றாலை மின் திட்டங்கள் தொடர்பிலேயே இந்த பிரேரணை சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மன்னார் மற்றும் பூநகரி பிரதேசங்களில் நிர்மாணிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ள காற்றாலை மின் திட்டங்களின் மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின் அலகு ஒன்றிற்கு $8.26 வீதம் செலுத்துவதற்கு கடந்த அரசாங்கத்தின் அமைச்சரவை இணக்கம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் குறித்த உடன்படிக்கையை மீள் பரிசீலனை செய்வதற்காக குறித்த குழு நியமிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச நாணய நிதியத்திற்கு எதிராக கொழும்பு பல்கலைக்கழகத்தில் கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்ய உள்ளதாக கலாநிதி நிர்மல் ரஞ்சித் தேவசரி தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்திற்கு எதிராக கொழும்பு பல்கலைக்கழகத்தில் கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்ய உள்ளதாக கலாநிதி நிர்மல் ரஞ்சித் தேவசிறி தெரிவித்துள்ளார். அவர் தனது சமூக ஊடக கணக்கில் ஒரு இடுகையின் மூலம் இதனை தெரிவித்துள்ளார். குறித்த இடுகையில் சர்வதேச நாணய நிதியத்திற்கு எதிராக கொழும்பு பல்கலைக்கழகத்தில் கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளதாகவும் முடிந்தால் அதை தடை செய்யவும் என்றும் சவால் விடுத்துள்ளார். மேலும் பேராதனை பல்கலைக்கழகத்தில் தாம் ஏற்பாடு செய்யவிருந்த விரிவுரை ஒன்று அரசாங்கத்தின் பலமான தலையீட்டால் ரத்து செய்யப்பட்டதாக அவர் முன்னர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் சோசலிச சமத்துவ கட்சி மற்றும் முன்னாள் சமூகவாத சோசலிஸ்ட் கட்சி ஆகியவற்றிற்கும் குறித்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார். வைத்தியர் வேடமணிந்து தங்க நகைகளை மோசடி செய்து அபகரித்த குற்றச்சாட்டில் தாதியர் ஒருவர் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் தனது தாயாரை பார்க்க வந்த பெண்ணிடமிருந்து தங்க நகைகளை மோசடி மூலம் அபகரித்த வைத்தியர் வேடமணிந்த தாதியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மருதாணி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தாதியாக பணிபுரியும் பொலனறுவையைச் சேர்ந்த 42 அகவையுடைய நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். தங்க நகையை பறிகொடுத்த பெண்ணின் தாயார் கடந்த 1 மாத காலமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்ற நிலையில் குறித்த பெண்ணும் அவரது மூத்த சகோதரியும் நோயாளியை பார்க்க வந்துள்ளனர். அதன்போது நோயாளர்களை பார்வையிடும் வைத்தியர் போல் காட்சியளித்த சந்தேக நபர் முறைப்பாட்டாளரின் தாயின் பதிவுகளை சரிபார்த்து அவரின் உடல்நிலைக்கு ஏற்ப ரத்தம் வழங்க வேண்டும் என தெரிவித்ததாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பின்னர் சந்தேக நபர் இந்த 2 பெண்களில் ஒருவரிடமிருந்து ரத்தம் எடுக்க வேண்டும் என கூறி அவரில் ஒருவரை ஒரு விடுதிக்கு அழைத்துச் சென்று ஸ்கேன் செய்ய வேண்டும் எனவும் அனைத்து நகைகளையும் கலற்ற சொன்னதாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தனது தங்க நகைகளை தனது சகோதரிக்கு கொடுக்க விரும்புவதாக அந்த பெண்
பெண் கூறிய போது சந்தேக நபர் அவரது சகோதரி விடுதிக்கு வெளியே இருப்பதாக குறிக்கும் ஆடியோ பதிவை போலியாக வெளியிட்டார் என்று ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அவரின் கூற்றை நம்பி பெண் தனது தங்க நகைகளை அந்த நபரிடம் ஒப்படைத்துள்ளார். பின்னர் சந்தேக நபர் சம்பவ இடத்தை விட்டு ஓடிவிட்டார். இந்த சம்பவம் தொடர்பில் வைத்தியசாலையில் இருந்த பாதுகாப்பு அதிகாரிகளிடம் கூறியதை அடுத்து சந்தேக நபர் குறித்த விவரங்கள் தெரிய வந்துள்ளதுடன் மருதானை ஸ்ரீலங்கா காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. சந்தேக நபர் கடந்த காலங்களிலும் வைத்தியர் போன்று நடித்து இவ்வாறான மோசடிகளை செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட உள்ளார். லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் நீதவானின் பாதுகாப்பு உத்தியோகத்தராக கடமையாற்றி வந்த காவல்துறை கான்ஸ்டபிள் ஒருவர் இடைக்கால பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு வெல்லாவளியில் கொலை தொடர்பான சம்பவத்தில் கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்ற பிணையில் எடுத்து தருவதாக 60,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் நீதவானின் பாதுகாப்பு உத்தியோகத்தராக கடமையாற்றி வந்தவரும் மட்டக்களப்பு ஸ்ரீலங்கா காவல்துறை நிலையத்தில் கடமையாற்றி வரும் ஸ்ரீலங்கா காவல்துறை கான்ஸ்டபிள் ஒருவர் இடைக்கால பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். காவல்துறை உயர் அதிகாரி ஒருவர் நேற்றைய நாள் இதனை தெரிவித்துள்ளார். இதுபற்றி மேலும் தெரிய வருவதாவது, மாவட்டத்தில் உள்ள நீதவான் ஒருவரின் பாதுகாப்பு உத்தியோகத்தராக கடமையாற்றி வந்த ஸ்ரீலங்கா காவல்துறை கான்ஸ்டபிள் வெல்லாவளி பிரதேசத்தில் இடம்பெற்ற கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 3 பேரையும் நீதிமன்ற பிணையில் வெளியில் எடுத்து தருவதாக தலா ஒருவரிடம் 20,000 ரூபாய் வீதம் 60,000 ரூபாவை கடந்த நவம்பர் மாதம் 18ஆம் நாள் லஞ்சமாக பெற்றுள்ளார். இந்த நிலையில் குறித்த ஸ்ரீலங்கா காவல்துறை கான்ஸ்டபிள் அவர்களை பிணையில் எடுத்து விட்டதை அடுத்து பணத்தை லஞ்சமாக கொடுத்தவர் இது தொடர்பாக நீதவான் கவனத்திற்கு கொண்டு வந்த நிலையில் நீதவான் குறித்த சம்பவம் தொடர்பாக விசாரணை செய்யுமாறு மாவட்ட சிரேஷ்ட ஸ்ரீலங்கா காவல்துறை அத்தியட்சகருக்கு கட்டளை பிறப்பித்தார். இதனைத் தொடர்ந்து குறித்த கான்ஸ்டபிள் அங்கிருந்து மட்டக்களப்பு தலைமையக ஸ்ரீலங்கா காவல்துறை நிலையத்திற்கு இடமாற்றப்பட்டதுடன் இது தொடர்பாக ஸ்ரீலங்கா காவல்துறை புலனாய்வு பிரிவினரை விசாரணை செய்து அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்கும்படி மாவட்ட ஸ்ரீலங்கா காவல்துறை அத்தியட்சகர் பணித்திருந்தார். இதன்போது குறித்த பணத்தை லஞ்சமாக பெற்றதற்கான ஆதாரத்தை புலனாய்வு பிரிவினர் தேடி விசாரணை செய்து வரும் நிலையில் ஸ்ரீலங்கா காவல்துறை கான்ஸ்டபிள் லஞ்சம் வழங்கியவரின் வங்கி கணக்கிற்கு லஞ்சமாக வாங்கிய பணத்தை வைப்பிலிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் லஞ்சம் வாங்கியுள்ளார் என்பதை ஸ்ரீலங்கா காவல்துறை புலனாய்வு பிரிவினர் உறுதிப்படுத்தி ஸ்ரீலங்கா காவல்துறை அத்தியட்சகருக்கு அறிக்கை சமர்ப்பித்தனர். இது தொடர்பாக ஸ்ரீலங்கா காவல்துறை திணைக்களத்தின் ஆலோசனைக்கமைய குறித்த ஸ்ரீலங்கா காவல்துறை கான்ஸ்டபிளை பணியிலிருந்து தற்காலிகமாக நீக்குமாறு விடுத்த அறிவுறுத்தலுக்கமைய உடனடியாக அவர் இடைக்கால பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் திட்டத்திற்கு எதிராக தேசிய மக்கள் சக்திக்குள் சதித்திட்டம் மேற்கொள்ளப்படலாம் என துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் திட்டத்திற்கு எதிராக தேசிய மக்கள் சக்திக்குள் சதித்திட்டம் மேற்கொள்ளப்படலாம் என்ற சந்தேகம் தனக்கு இருப்பதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றிற்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், சுகாதாரத்துறைக்கு தனியாரின் ஒத்துழைப்பு தேவையில்லை என்பது அரசாங்கத்தின் நிலைப்பாடா, தேசிய மக்கள் சக்தியின் நிலைப்பாடா அல்லது நலிந்த ஜெயதிசவின் தனிப்பட்ட நிலைப்பாடா என்பது தெரியாது. ஆனால் அவரால் தெரிவிக்கப்பட்டுள்ள இந்த கருத்து மிக பாரதூரமானதாகும். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட நாளன்று மாத்திரம் தரையில் இறங்கி வேலை செய்வதற்கும் இந்த வேலை திட்டம் நிறைவு பெறும் வரையில் தரையிலேயே வேலை செய்வதற்கும் இடையில் வேறுபாடு உண்டு. எனவே நாம் இது தொடர்பில் பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். இந்த திட்டம் நிறைவடையும் வரை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களால் இந்த அளவுக்கு ஒத்துழைப்பு வழங்கப்பட்டால் அது மகிழ்ச்சிக்குரியதாகும். கிளீன் ஸ்ரீலங்கா என்ற தொனிப்பொருள் சிறந்ததாகும். ஆனால் இதன் உள்நோக்கம் என்ன என்பது யாருக்கும் தெரியாது. இந்த வேலை திட்டத்தை முதலில் தேசிய மக்கள் சக்திக்குள் இருந்துதான் ஆரம்பிக்க வேண்டும். காரணம், தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரான முன்னாள் சபாநாயகர் போலியான கலாநிதி பட்டத்தை முன்வைத்து இறுதியில் பதவி துறக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. எனவே கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் எச்சரிக்கையாக அன்றி முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முற்போக்கு சிந்தனையுடன் இந்த வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ள போதிலும் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக சதி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றனவா என சந்தேகம் ஏற்படுகின்றது. இந்த வேலை திட்டத்திற்கு சகல துறையினரதும் ஒத்துழைப்புகளை ஜனாதிபதி எதிர்பார்க்கின்றார். ஆனால் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தனியார் துறையை தூக்கி எறிந்து பேசுகின்றார். விவசாய அமைச்சர் தேசிய கொடியை தலைகீழாக பறக்க விடுகின்றார். இவ்வாறான செயற்பாடுகள் ஜனாதிபதியின் முயற்சிகளை கேலிக்குள்ளாக்குவதை போன்றிருக்கின்றன என அவர் தெரிவித்துள்ளார். இனி சர்வதேச செய்திகள். பாகிஸ்தான் நாட்டின் பலூசிஸ்தான் மாகாணத்தில் 36 பேர் பயணித்த பேருந்தை குறிவைத்து நடத்தப்பட்ட கண்ணிவடி தாக்குதலில் பேருந்தில் பயணித்த 6 பேர் உயிரிழந்துள்ளனர்.
பாகிஸ்தான் நாட்டின் பலுசிஸ்தான் மாகாணத்தின் டர்பெட் நகரில் நேற்று திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பேருந்தில் 36 பேர் பயணித்தனர். குறித்த பேருந்து நியூ பாக்மன் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது பேருந்தை குறிவைத்து கன்னிவெடி தாக்குதல் நடத்தப்பட்டது. குறித்த தாக்குதலில் பேருந்தில் பயணித்த 6 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 25 பேர் படுகாயமடைந்துள்ளனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த பாகிஸ்தான் காவல்துறையினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மேலும் இந்த கன்னிவெடி தாக்குதலை பலுசிஸ்தான் ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் நடத்தினரா என்பது குறித்து பாகிஸ்தான் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 28 பலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளனர். காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 28 பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளனர். கடந்த 2 நாட்களில் மாத்திரம் காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 130க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் என அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அத்துடன் காசா பகுதியில் உள்ள 27 சுகாதார நிலையங்கள் மீது 136 தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.